ஊரே உங்களை ஹீரோவா பார்க்கணும்னா உங்க லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் ஹேண்டையும் நான் சொல்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதுலயும் சிலர் உங்களை ஹீரோவா இல்ல கடவுளாவே பார்ப்பாங்க. எப்படின்னு ஒரு குட்டி கதையாவே சொல்றேன். ஒரு 62 வயசு லேடி, அவங்களுக்கு காலையில மூச்சு வாங்கல் வந்துருக்கு, கூடவே கொஞ்சம் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் இருந்திருக்கு. அவங்க பக்கத்துல ஒரு ரெகுலரா அவங்க போற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்க பார்த்துட்டு கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு, எங்களால இங்க ஃபுல் ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்க முடியாது, நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வண்டியில கிளம்பி போறாங்க. போற வழியில கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கான்சியஸ்னஸ் அவங்க லூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போது கார்டியாக் அரெஸ்ட் சிச்சுவேஷன்ல கூட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு எமர்ஜென்சியா சிபிஆர் பண்றோம். இசிஜில பார்த்தா சில சேஞ்சஸ் இருக்கு. அவங்கள எமர்ஜென்சியா ஆஞ்சியோகிராம் ஷிஃப்ட் பண்ணும்போது வென்டிலேட்டர்ல போட்டு ஆஞ்சியோகிராம பார்த்து ஒரு பிளாக்கையும் கிளியர் பண்றோம். 24 ஹவர்ஸ்ல பிபிக்கான சப்போர்ட் ட்ரக்ஸ் கம்மியாகுது. அவங்களோட பிபி நல்லா மெயின்டைன் ஆகுது. கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலைஸ் ஆகுது. லிவர் ஃபங்க்ஷன் நார்மலைஸ் ஆகுது. ஏன் அவங்க ஹார்ட் கூட இன்னும் நல்லா பீட் ஆகிட்டு இருக்கு. ஆனா எனக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு விஷயம் மண்டை பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கான ரெஸ்பான்ஸை தேடி பார்த்துக்கிட்டே இருக்கு. 2 நாள் ஆகியும் பேஷண்ட் ஒன்றும் கண்முழிக்கவே இல்லை. அந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக எம்ஆர்ஐ பண்ணணும். அது மூளை ஃபுல்லா ஆக்சிஜன் கம்மியா போனதுனால இன்ஜூர் ஆயிருக்கு. அது அவங்களுக்கு இப்போ கோமால கொண்டு வந்து இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு 10 நிமிஷம் லேட்டா சிபிஆர் ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்க முதல் போன இடத்துல அந்த பிரைமரி சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ்ல வந்திருந்தா அந்த சிபிஆரை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க கோமாக்கு போறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவா இருக்கு. இதே சிச்சுவேஷனை நீங்க ஒரு ரோட்லயோ இல்ல ஒரு ஜிம்லயோ நீங்க எங்கேயாச்சும் பாக்குறீங்கன்னா அந்த டைம்ல நீங்க சிபிஆர் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க 2 கை அவங்களுக்கு கடவுளா மாறும்.